சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாதீங்க ஓகேவா. அதனால எங்க அம்மாட்ட நான் அடி வாங்கினேன், அடி வாங்கியிருக்கேன். அடினாலும் அவ்வளோ ஒரு அடி. இல்ல அவங்க நாய் ரத்தமா வாந்தி இருக்குன்னு சொல்லுவோம். நான் டம்ளர் கிளாஸை கீழே விட்டேன். ஹலோ காய்ஸ், எங்களோட பார்ட் 2 லவ் ஸ்டோரி பேச போறோம். எல்லாரும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருந்து பாருங்க. எண்டு முடிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்ட் 2ல மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிஸ்ஸும் பண்ணிடாதீங்க, ஸ்கிப்பும் பண்ணிடாதீங்க. ஆரம்பிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நாங்க வந்து லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், இப்ப கஷ்டப்படுறது மட்டும் பேசியிருந்தேன். அதுல வந்து நிறைய பேர் என்னக்கா இப்படியே சிம்பிளா முடிச்சிட்டீங்க, நீங்க கஷ்டப்பட்டது எல்லாமே நீங்க சொன்னாதானே எங்களுக்கு தெளிவா எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் எல்லாருமே சொன்னாங்க. அதனாலதான் அந்த பார்ட் 2 வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், அப்பதான் தெளிவா சொல்ல முடியும். நாங்க வந்து எனக்கு வந்து அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல. அப்ப நாங்க வந்து அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல. ரெண்டு பேத்துக்குமே அப்பாக்கள் ரெண்டு பேருமே இல்ல. நான் வந்து வாடகைக்கு போயிருந்தோம் ஒரு வீட்டுக்கு, நானே எங்க அம்மா வாடகைக்கு போயிருந்தோம். அந்த வீட்டுல வந்து நான் வந்து 5வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து நாங்க ரோசின்னு ஒரு நாய், எங்க அம்மா கட்டடத்துல வேலை பார்ப்பாங்க, அந்த கட்டடத்துல வந்து அந்த நாய்க்குட்டி திரிஞ்சு நான் போய் தூக்கியாந்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். முத இவங்க அப்பா நான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னா, எனக்கு வந்து ஒருத்தர் வந்து மாமா வேணும், அவர் பேர் வந்து தெரியல, ஞாபகம் இல்ல. அவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் மண்ணள்ளி போட சொன்னாங்க. வீட்டுல சும்மா இருக்கனால மண்ணள்ளி போட்டா காசு தரேன்னு சொன்னாங்க, 50 ரூபா. அதனால நான் வந்து மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். நானும் உங்க சித்தி பொண்ணு மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து டீ கொடுத்தாங்க அவங்க. அந்த டீ வாங்கி குடிக்கும் போது ஒரு அண்ணா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வெண்ணிலா அவங்க நாய் ரத்தமா வாந்தி இருக்குன்னு சொல்லுவோம். நான் டம்ளர் கிளாஸை கீழே விட்டேன். டப்புன்னு கீழே போட்டு இவங்க கீழே அப்பதான் படுத்திருந்தாங்க. அப்போ அந்த டீ வந்து லேட்டா அவங்க மூஞ்சி மேல லேட்டா சிந்திருச்சு. அப்பதான் அவர் வந்து அதை முதல்ல பார்த்தது. பார்த்துட்டு வந்து விசாரிக்க விட்டுட்டா. நான் போய் எங்க ரோசியை பார்த்தா அழுதேன். அப்போ அவர் வந்து என்கிட்ட வந்து வரல, பார்த்து பேசல. அதுக்கடுத்து எங்க ரோசி வந்து முன்பக்கம் வாந்தி பின்பக்கம் ரத்தம் எல்லாம் போகவும் அந்த உயிர் போறத ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் என் வீட்டுக்காரர் முத வந்து என்னை பார்த்தாரு. பார்த்து லவ் பண்ணேன்னு என்கிட்ட சொல்லல, பசங்கள சொல்லிக்கிட்டாங்க. அந்த பிள்ளை வந்து யாரு பேரு இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டாரு, விசாரிச்சு வச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு வாரம் சென்று அவரே வந்துட்டு வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன். ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தினேஷ்னு ஒரு பையன் லவ் பண்றியா, வீட்டுக்காருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு, அந்த பட்டப்பேரை வச்சுதான் அவங்க அண்ணா வந்து சொன்னாங்க. எனக்கு தெரியாது. அப்ப அவரை வந்து சொல்லவும் நான் கேட்டேன், எனக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணும் அதனால அந்த இது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. அப்படியா சரி நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் இவங்க வந்து என்னை அங்க பார்த்தா சிரிக்கிறது, இங்க பார்த்தா சிரிக்கிறது. ஒருக்க வந்து தண்ணி வரும், 2 நாளைக்கு ஒருக்க காலையும் சாயந்தரமும் தண்ணி வரும். அந்த தண்ணி தூக்க போகையில நான் வந்து காப்பு கட்டல, மஞ்சள் கலர் பாவாடை மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தேன், நல்லா வட்டமா புள்ளி வச்சிருந்துச்சு. அப்போ வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதான் ரிங்டோனு வரையில இது வரையில அந்த போட்டோ வந்து மறுபடியும் காட்டு மலையா கொட்டுற மாதிரி வச்சிருந்தாரு. அப்புறம் வந்து நான் தண்ணி தூக்க வரையில வந்து அவர் ஒரு பாட்டு வச்சிருப்பாரு, ஜில்லா படத்துல இருந்து, விளக்கேத்த வாடி வெண்ணிலவே. நான் இந்த பக்கம் வந்து அந்த பாட்டோடு, இந்த பக்கம் வந்து அந்த பாட்டோடு. நான் வந்து அப்ப வந்து அவ்வளவு சீக்கிரம் சொல்லல, ஆனா இவர் சொல்லிட்டாரு, நான் சொல்லல. ஒரு நாள் வந்து ரொம்ப இப்படியே ஒரு வாரத்துக்கு மேல போயிடுச்சு, நான் லவ் சொல்லாம இருக்கும். அவரே மறைச்சு ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும், மறைச்சு அந்த அண்ணாக்கள் இவங்க எல்லாரும் நின்று கேட்டாங்க, லவ் பண்றியாலே உண்மையை சொல்லுன்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே, அப்படிதான் நான் சொன்னேன், தவிர நான் ஒத்துக்கல, லவ் பண்ணி நான் ஒன்னும் ஒத்துக்கல. அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஒரு மாதிரியே சோகமா இருந்தாரு. நான் லவ் பண்ணேன், அதை நான் வந்து வெளியே சொல்லல அவர்கிட்ட. அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் நறுக்கிக்கிட்டு இருந்தேன் தக்காளி தொக்கு வைக்கிறக்காண்டி. அப்ப லைட்டா வந்து கை வந்து லைட்டா வெட்டுப்பட்டுருச்சு. வெட்டுப்பட்டோன்னே எனக்கு அவர் லவ் பண்ணேன்னா அதை வந்து நான் வெளியே சொல்லல. ஒரு பேப்பர்ல வந்து ஐ லவ் யூ தினேஷ்னு எழுதி எங்க வீட்டுல வச்சிருந்தேன். அப்போ வந்து ஒரு அண்ணா வந்து இவர் இல்ல, அப்ப வீட்டுல இவங்க இல்ல, உங்க வீடு வந்து தள்ளி இருக்கு, மலையில இருக்கு. நாங்க ஒரு ஸ்வீட் கடைக்கு பின்னாடிதான் வாடகைக்கு இருந்தோம். அப்படி இருக்கையில வந்து அந்த அண்ணன்ட்ட வந்து ஒரு அண்ணா இருப்பாங்க, அவங்க வந்து இவங்க தம்பி தான் வேணும். அந்த அண்ணா நாங்க எல்லாம் சேர்ந்தா விளையாடுவோம், சோறாக்கி சமைக்கிறது, விளையாடுறது, தண்ணி தூக்கி ஊத்துறது எல்லாமே நாங்க, அவங்க தங்கச்சி நாங்கெல்லாம் ஃப்ரெண்டு. அப்படி இருக்கையில அந்த அண்ணாட்ட சும்மா பேச்சு வாக்கல சொன்னேன், இந்த மாதிரி நான் உன்னை எழுதி வச்சிருக்கேன் நானு. ஆனா அவர் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. அதை போய் எங்க வீட்டு பக்கத்துல தான் பேக்கு தொங்குற ஒரு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கட்டப்பைக்கில் ஒண்ணு வச்சிருக்கேன், அதை என்னோட வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லவும் அந்த அண்ணன் அந்த பேப்பரை எடுத்துருச்சு. பேப்பர் எடுத்து வீட்டுக்காட்ட கொண்டே காமிச்சிருச்சு அந்த அண்ணன். அந்த பிள்ளை லவ் பண்ணதுல வாரான்னு சொல்லவும் நான் வீட்டுக்குள்ள நின்று பாக்குறேன், இந்த பேப்பரை காணோம். அப்புறம் வீட்டுக்கார் இவர்தான் வந்து, இந்த மாதிரி நீ என்னை லவ் பண்றியா இல்லைன்னு கேட்டா, நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பேப்பர்னு சொல்லி காமிச்சாங்க. ஆமா நான் தான் எழுதுனேன், கைய கிழிச்சுதான் நான் எழுதினேன்னு சொல்லி சொன்னேன். ஆனா கையில வைக்கிறதுல வந்து இங்க வெங்காயம், நான் கையை கிழிச்சுதான் வெங்காய நதிக்கு வந்த அர்த்தத்தை வச்சு எழுதி அதை லவ் பண்றேன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்றதுன்னா பாத்துக்கல, எப்படிப்பட்ட கேடி.
நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் மலுப்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த அப்ப பொண்ணுங்களோட வந்து இதுவே இவங்க வந்து அந்த ஒரு மலுப்புறதானே. பல்பு அங்க முறுக்கு பல்ப் ஒண்ணு கீழே கிடந்துச்சு ஓரமா. நான் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு இந்த பல்பை எடுத்து உடைச்சு கையை கிழிச்சு இப்படி காட்டுறாங்க. நானும் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணி. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாயி போச்சு. அச்சச்சோ. ரத்தம் அப்படியே போகுது, அவ்வளவு ரத்தம் போகுது. நான் கையை கிழிக்கல அவருக்கா, நான் அப்ப கையை தெரியல, இப்பதான் தெரியுது இந்த இப்ப தெரியும். தொல்லையில. அப்புறம் நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லவ் பண்ணி ஆனா நான் இந்த போன்ல பேசுறதெல்லாம் அப்ப எல்லாம் இல்ல. நான் லவ் பண்ணும்போது எனக்கு நான் 6வது படிச்சு, அவங்க 9th படிச்சாங்க. அப்புறம் வந்து அப்ப வந்து நான் வந்து காலைல வந்து 7:45க்கு நான் ஸ்கூலுக்கு போயிருவேன். நத்த பஸ் ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ல தான் நான் டெய்லியும் காலைல வந்து ஸ்கூலுக்கு போவேன். இவர் வந்து 9 மணிக்கு வருவாரு. பட்டி வண்டின்னு ஒரு வண்டி வரும், அந்த பஸ்ல தான் அவர் வருவாரு. நான் காலைல வெள்ளனத்துல போகையில நான் காலைல வெள்ளனத்துல ஸ்கூலுக்கு போயிருவேன். எப்பவுமே என்னை பாக்குறக்காண்டி இவர் காலைல 7:45க்குலாம் வந்து உட்காந்துருவாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துரு, ஒரு புளிய மரம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருவாரு. அது வந்து கொஞ்ச நாளா யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. அப்புறம் வந்து பக்கத்து லைன் வீட்டு இருக்கும்ல, பக்கத்துல வந்து ஒரு வீட்டுல இருந்தாங்க, ஒரு பிள்ளை இருந்துச்சு அவங்க அப்பா அம்மா கூட. அந்த பிள்ளைக்கும் இவங்க தம்பிக்கும் சண்டை. அவன் அடிச்சு புட்டியா அந்த பிள்ளைய. நான் போய் என்னன்னு போய் கேட்டேன் அவங்கிட்ட. நீ பெரிய ஒழுங்கா, நீ இதுக்கு பேசுறது கேட்க என்ன சட்டுன்னு அடிச்சு புட்டியான் கன்னத்துல. நான் போய் அழுதுகிட்டே எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டேன். எங்க அம்மா துணி துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா வந்து கேட்க இவன் சொல்லி புட்டியான், இந்த மாதிரி உன் மகன் லவ் பண்ணுது, வேற யாரு எங்க அண்ணா தான் லவ் பண்ணுது அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லவும் அப்ப தெரிஞ்சிருச்சு. அப்பயே லைட்டா பிரச்சனை வந்துருச்சு. அப்புறம் பிரச்சனை வந்து எங்க பெரியப்பாலாம் வந்து சண்டையெல்லாம் சால்வ் பண்ணி பினிஷ் ஆயிடுச்சு. பினிஷ் ஆகும். அப்புறம் யாருக்கும் தெரியாது நாங்க லவ் பண்ண திரும்பி ஆரம்பிச்சது. அப்புறம் லவ் பண்ணோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து எங்க எப்படி சொல்றேன்னா, எங்க அம்மா இருந்தாங்க. எங்க அம்மா இருக்க நான் பஸ்ல உட்காந்துருந்தேன். ஏதோ ஒரு பஸ் தான், அந்த பஸ் பேர் ஞாபகம் இல்ல. இந்த பஸ்ல உட்காந்துருக்கையில April 1 எல்லா பசங்களும் இங்க் அடிச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆசையா இருந்துச்சு. ஆனா எங்க ஸ்கூல்ல வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வந்து இங்க் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க யாருமே அடிக்கல, பிள்ளையெல்லாம் அடிச்சுக்கல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இவர் வந்து இங்க் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியா ஓடி ஆடி திருந்தாரு. அந்த முடி அப்படி அழகா அவருக்கு அப்படி விழுகும், ஒரு மாதிரியே குதிக்கும், அழகா ஓடையில குதிக்கும். அந்த முடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப ரொம்ப குட்டி பையனா சூப்பரா இருந்துச்சு. இப்ப ரொம்ப வாய் பேசுது. அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. இப்ப நல்லாதான் இருந்துச்சு. திடுத்துப்புனு என் மாமியா கல்ல ஆணி குத்திருச்சு. நான் அப்ப வந்து 7வது போற ஸ்டேஜ், இவங்க வந்து 10th போற இது இருந்துச்சு. அப்படி போற மாதிரி இருக்கையில என் மாமியா வந்து, அதான் அப்பா இல்ல என் வீட்டுக்காருக்கு, அப்பா இல்ல, சின்ன வயசுல விட்டு போயிட்டாங்க. எப்படி சொல்றேன்னா, நான் என் அம்மா மாசமா இருக்கும் போதே என் வீட்டுக்காரு என் மாமியா வயத்துல 5 மாசமா 3 மாசத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இல்ல அப்படி இருக்கனால என் மாமியா தான் வேலை பார்த்து என் வீட்டுக்கார பாத்துக்கிட்டாங்க. அவங்க காலில் ஆணி குத்தவும் கட்டடத்து வேலைக்கு தான் அவங்களும் போனாங்க. எங்க அம்மா அதே கட்டடத்து வேலை தான். ஆணி குத்தவும் என் மாமியானால வேலைக்கு போக முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போச்சு. என் மாமியா வந்து வேலையை பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டிட்டாங்க. என் மாமியா வந்து என் வீட்டுக்கார படிப்பை நிப்பாட்டிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் கடைக்கு வேலைக்கு போவாரு. ஆனா ரொம்ப ஈஸி எனக்கு. அப்ப அவரை பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸி. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல. ஒரு நாள் வந்து நானும் எங்க அம்மாவும் எங்க ஊருக்கு எங்க போயிட்டு ராத்திரி 7 மணிக்கு தான் வந்தோம். இவர் வந்து ஒரு கடையில இந்த புக்கு விற்பாங்கல்ல, ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி சொல்றதான், ஸ்டேஷனரி ஏதாவது ஐட்டம்லாம் விற்கிற கடை தான், புக்கு நோட்லாம் விற்கிற கடை. அந்த கடை அவர் வேலை பார்த்தாரு. நான் லைட்டா பஸ்ஸுக்குள்ள உட்காந்து வெளியில வந்து பார்த்து விட்டாரு. பார்த்து வெளியே வந்தாரு. பக்கத்துல எங்க அம்மா இருந்துச்சு. பார்த்து பிடிச்சு அவரை பார்த்தது, அது என்னைய பார்த்தது. எங்க அம்மா பார்த்து வீட்டுல போய் சரியான அடி. இல்லம்மா நான் சும்மாதாம்மா பார்த்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். அப்புறம் வந்து நாளாக இவர் நான் போய் கடையில போய் பாக்குற வேலை, அவர் எனக்கு வாங்கி கொடுக்கறது. சொல்ற கேளுங்க, கடையில போய் பார்த்தது ஓனர் வந்து என் மாமியார சொல்லி போட்டாரு, இந்த மாதிரி ஓ மயனை பாக்குற டெய்லி ஒரு பொம்பளை பிள்ளை கடைக்கு வருது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஓ மயனை கண்டிச்சு வச்சுக்கமான்னு சொல்லவும் என் மாமியா நேரம் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துச்சு சண்டை போடுறதுக்கு. நான் தான் போயிருப்பேன். என் மாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு. வந்து எங்க அம்மாட்ட சொல்லி அடினால அடி, அம்புட்டு ஒரு அடி. அப்புறம் கொஞ்ச நாளா நான் பேசல அவர்கிட்ட. எனக்கு கோவம், இவர் சொல்லல எங்க அம்மா சொல்லி மாமியா சொல்லவும் எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் பேசல. அப்புறம் வந்து ஒரு நாள் நான் வீட்டுல வாசல்ல உட்கார்ந்து இருந்துகிட்டு இருந்தேன். இவங்க வந்து பசங்க கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசாம போக வேண்டியதானே வந்தவர். இவர் என்ன பண்ணாரு, என் மடியில ஒரு 50 ரூபா காசை போட்டு போயிட்டாரு. ஓடி போயிட்டாரு, கையை மடியில போட்டு போயிட்டாரு. நான் வாங்கல, நீட்டாரு, நான் வாங்கல, வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி நான் கோவமா இருந்தேன், வாங்கல. மடியில போட்டு போவும் நான் அந்த 50 ரூபாயை வந்து பேக்குக்குள்ள வச்சுட்டேன். பிறகு தின்ற காசை வந்திருக்கும், நான் பேக்குக்குள்ள வச்சுட்டேன். பேக்குக்குள்ள வச்சோடனே எங்க அம்மா பேக்கை திறந்து பாத்துருச்சு. ஏது உனக்கு 50 ரூபான்னு. அம்மா இல்லம்மா நீங்க கொடுத்த காசை நான் சேர்த்து வச்சேம்மா. எங்க அம்மா நம்பவே இல்லை. குடம், நான் அப்ப தண்ணிக்கு போறக்காண்டி சாயந்தரம் 4 மணிக்கு தண்ணிக்கு போறக்காண்டி குடம் எங்க அம்மா கையில வச்சிருந்துச்சு. அதை வாங்கி கொள்ளதான், அப்ப பாத்ரூம் இல்ல, கொள்ளைக்குள்ள போட்டு அடி அடின்னு மண்டியில குடத்தை வச்சு அடிச்சு பிடிச்சு. இவங்க சித்தி பொண்ணு பாத்துச்சு. அவளை நம்பி நான் உண்மையை சொல்லிட்டேன்.
சாணி அல்றக்காண்டி நான் போயிருந்தேன் வாசல சாணி தொளிக்கிறதுக்கு. அப்ப அல்றதுக்கு போகையில இந்த பிள்ளை வந்து கேட்டால, ஒடியாந்து வந்து கேட்டாள். நம்பிக்கையோட நான் சொல்லிவிட்டேன், உனக்கு ஏதுல வேணல 50 ரூபான்னு. தினேஷ் தான் வெண்லாப்புல இந்த பிள்ளைய கொடுத்தாப்புல, குடுத்தியா எனக்கு, தினேஷ் தான் குடுத்தியா. அதனால நான் எங்க அம்மாட்ட சொல்லல, நான் பேக்ல வச்சிருந்தேன், எங்க அம்மா பாத்து போட்டாங்கன்னு. அவ பேசாம இருக்கலாம்ல, அந்த பிள்ளை போய் அவங்க அம்மாட்ட சொல்ல, அவங்க அம்மா வந்து எங்க அம்மாட்ட சொல்லிடுச்சு, தினேஷ் தான் குடுத்தியா 50 ரூபான்னு. ஏன் கேக்குறீங்க, மறாதனால எங்க அம்மா வேலைக்கு போயிடுச்சு. அப்புறம் என் மாமியா வந்துருந்துச்சு. என் மாமியா என்னை கூப்பிட்டுச்சு. பக்கத்துலலாம் ரோதம் உருக்குவாங்க. என் மாமியா வந்து என்னை வந்து கூப்பிட்டுச்சு, இங்க வாடின்னு. நான் வந்து ஏன் சொல்லுங்க என்னன்னு சொல்லி கேட்டேன். என் மையனை விரும்புறியாமே, ஏன் விரும்புறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னேன். கடைசி இது வரைக்கும் தேவையா? நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன். என் இது மாமியா வந்து தேவையான்னு கேக்குறேன். சரி நல்ல பிள்ளையா தானே இருக்கு, பரவாயில்ல, நீ மருமகளா கூட வந்துக்கடி, தப்பு இல்ல. ஆனா உங்க அம்மா உனக்கு கண்டிப்பா என் மயனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன், என் மாமியா சொல்லிடுச்சு அப்பவே. நான் சொன்னேன், இல்ல நான் உங்க மயனை நான் ரொம்ப விரும்புறேன், எனக்கு உங்க மயன் வேணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம். என் மாமியா எதுவுமே சொல்லல, விட்டுருச்சு. இனிமே என்னை வந்து என் மருமகனே, என் மாமியா ஃபிக்ஸ் பண்ணிருச்சு, மருமகனே சொல்லிருச்சு. அத வந்து யாரையும் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. அடினாலும் அடி, எனக்கு ஒம்புட்டு ஒரு அடி மறக்கவே மாட்டேன். நான் அவ்வளவு செல்லமா என்னை வளர்த்தப்பில்ல. நான் அடி வாங்கினதுன்னா இவருக்காண்டி அடி வாங்கினேன், ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 10th முடிச்சிட்டேன். 10th தான் அவங்க வந்து திண்டுக்கலுக்கு எங்க தங்கி இருந்து வேலை பார்க்க போயிட்டாங்க. அப்ப வந்து பிரேக்கப் பிரேக்கப் சொல்ல முடியாது, போன் கால் எதுவுமே இருக்காது, போன் இல்ல, டச் போன். அப்ப வந்து போன் ஒன்றரை வருஷமா. எங்க பெரியம்மா பொண்ணு ஒரு போன் ஆனா கொடுத்து, இடையில நான் ஒரு தடவை போன் பண்ணேன் அந்த நம்பருக்கு. ஆனா எப்படி எடுக்க முடியும், எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க, நான் எடுத்து பேச முடியுமா? ஆனா இதுதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பேச முடியுமா? தினேஷ் நீ நான் பேச முடியுமா? எங்க சித்தி, எங்க பெரியம்மா பொண்ணு ஒரு பிள்ளை போன் கொடுத்துச்சு, அப்பா போன் கொடுத்துச்சு. அதை வச்சுதான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த உண்மையெல்லாம் தெரியாது, எங்க அம்மாவுக்கு போன்லாம் மறைச்சுதான் வச்சு நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் தெரியாது. அப்புறம் இவங்களும் போயிட்டாங்க, சொல்லவே இல்லை. ஒரு போன் இல்ல, 6-7 மாசம் ஆச்சு, செல்லு சுவிச் ஆஃப். நான் என்ன பண்ண முடியும், நானும் செல்ல தூக்கி போட்டேன். செல்ல தூக்கி போட்டு நான் வாட்டுக்கு அமைதியா தான் இருந்தேன். அப்புறம் தான் திட்டுப்புன்னு இவர் எங்க இருந்த ஊர்ல இருந்து வந்தாரு. ஊர்ல இருந்து வந்தோடனே அப்புறம் பேசி சமாதானம் ஆகி சேர்ந்துட்டோம். 2 பேர் மேல தப்பு சொல்லி சேர்ந்துட்டோம். சேர்ந்தக்கு அப்புறம் என்னை வந்து ஊர் சுத்துறதுக்கு வாசப்பட்டாரு, வண்டியில கூட்டிட்டு போறதுக்கு. போன் இருந்துச்சு, டச் போன். ஆனா வண்டி இல்லாம போச்சு என் வீட்டுக்காரர்கிட்ட. சரின்னு சொல்லி நான் அப்ப வந்து நான் படிப்பை விட்டுட்டேன், என்னால வந்து படிக்க முடியல. மண்டேல படிப்பு 10th ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 330 மார்க் வாங்கிட்டு 11th போய் பள்ளிக்கூடம் சேர்ந்து ஒரு 2 மாசம் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அதுக்கு மேல போக முடியல, படிக்க முடியல என்னால. பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு என்னால வீட்லயும் இருக்க முடியல. வேலைக்கு நான் போறேன்னு எங்க அம்மாட்ட சொன்னேன். பஞ்சுமிலுக்கு, இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்ததுதான், ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நடந்தது. பஞ்சுமிலுக்கு வேலைக்கு போயிருந்தோம் நானும் என் வீட்டுக்காரும். அவர் வந்திருந்தாரு. சரின்னு சொல்லவும், சரி பிள்ளை வந்து போன் இல்லைன்னு சொல்லி, வண்டி இல்லைன்னு சொல்லுதுன்னு சொல்லவும் நான் எதுவுமே சொல்லல. அப்ப வந்து என் வீட்டுக்காரர் வந்து எங்கேயோ ஃப்ரெண்டு கிட்ட, யார் வண்டி என்ன வாங்கிட்டு வந்தியா, ஃப்ரெண்டு வண்டியா இல்ல செல்ல கொடுத்துட்டான், செல்லு ஒரு அண்ணன்கிட்ட, தம்பி தான் வேணும் அந்த பையன், அந்த அண்ணன்கிட்ட வந்து போனை கொடுத்துட்டு வண்டியை வாங்கிட்டாங்க. 2 வீலரை வாங்கி இவங்க ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட கையில காசு இல்ல, என்கிட்டயும் இல்ல, இவர்கிட்டயும் இல்ல. ஆனா இவங்க சித்தி பொண்ணு என் கூட தான் வந்துருச்சா. அப்ப என்ன பண்ணான்னு தெரியுமா, நல்லாதான் இருந்தா, எங்க கூட தான். அவள் பைக்ல உட்காந்துருக்கா, அவதான் நடுவுல உட்காந்துருக்கா. அவங்க அண்ணன் வேணும் அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை நடுவுல உட்காந்துருக்கா, நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். வண்டியில பெட்ரோல் போட காசுல அவ 500 ரூபாய் காசு வச்சிருந்தா. அந்த பிள்ளை பேர்லாம் சொல்ல வேணாம். காசு 100 ரூபா இருந்தா கூடு, நான் உனக்கு தரேன்னு சொல்லுவா. அவ 100 ரூபா கொடுத்துட்டா, யோசிக்காம காசு கொடுத்துபிட்டு போய் எங்கேயும் போல. அவர் தான் எங்க கூட இருந்தா. ஸ்வீட் கடை கூட்டிட்டு போய் டீ வாங்கி கொடுத்துட்டு நீ கூட்டி அண்டு விட்டுட்டாரு வீட்டுல. வீட்டுல வந்து உட்காந்து சாயந்தரம் 6 மணிக்கு எனக்கு காசு இப்ப 100 ரூபா வேணும், இல்ல அவங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். அப்படியே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ்வளவு சித்தி பொண்ணு, ஐயோ என்னால முடியல, அழுகுறேன். அப்புறம் நீ எனக்கு காசு கொடுக்க, நான் போய் உங்க அம்மாட்ட போய் நான் போய் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் என்ன பண்றது, முத நான் மறக்கவே மாட்டேன். பிறகு நான் களை வாங்குற பழக்கமே என்கிட்ட கிடையாது. முத நான் வீட்டுல இருந்து 100 ரூபாய் எடுத்து அவ கையில கொடுத்தேன். அதனால எங்க அம்மாட்ட நான் அடி வாங்கினேன். அடி வாங்கியிருக்கேன், அடினாலும் அவ்வளோ ஒரு அடி. சரின்னு சொல்லவும் அடி வாங்கிட்டேன். அடி வாங்கிட்டு அப்புறம் வந்து விட்டுட்டோம். அப்புறம் வந்து வண்டி வந்துருச்சு, என்கிட்ட கூட பேசுறதுக்கு போன் இல்லாம போயிடுச்சு இவருக்கு. அப்ப நான் பஞ்சமிலுக்கு வேலையை போய்கிட்டு இருந்தேன். எரும மாடுக்கு பாவம் சொல்லி சம்பளம் அப்பதான் வாங்கியிருந்தேன், 8000 ரூபாய் வாங்கியிருந்தேன். 2000 ரூபாய் செல்லு வாங்க காசு கொடுத்தா வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே. இந்த எருமை என்ன தெரியுமா பண்ணுச்சு, செல்லு வாங்கின அந்த காசு நான் கொடுத்தக்கு அப்புறம் அந்த வீட்டை போய் சொல்லலாமா, சித்தி கொண்ட போய் சொல்லலாமா, அவ கேட்டிருப்பா போல, போன் ஏதுன்னு கேட்டக்கு வெண்லாப்புல காசு கொடுத்துச்சு, நான் வாங்கினேன்னு சொல்லி போட்டாரு.
ஐயோ ஏன் கேக்குறீங்க? அந்த பிள்ளை வேற எங்க அம்மாட்ட வேற போய் சொல்லி போட்டால. இந்த மாதிரிமா உன் மக வந்து தினேஷுக்கு செல்லு வாங்குறதுக்கு காசு கொடுத்துருக்காப்புல, வாமா போய் காசை போய் கேட்போம்னு. என்னை அடிக்கவும் நான் எங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு வாரம் அங்க தங்கியிருந்து அதுக்கப்புறம் தான் வர்றேன் வீட்டுக்கு. வர்றேன் எங்க அம்மா வாடி போவோம்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. எங்கம்மா என்ன கூப்பிடுறேன்னு சொல்லி கேட்டேன். வா தினேஷ் வீட்டுக்கு போவோம்னு. நான் சொன்னேன் எதுக்கு அவன் வீட்டுக்கு என்ன எதுக்கு உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லி நான் கேட்டேன். நீனே காசு கொடுத்தியாம 2000 ரூபாய் பணம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி இவ வந்துட்டா கொடுக்க. ஏ வெண்லா நீ பொய் சொல்லாத, நீ தான் கொடுத்தனு எங்க அண்ணன் சொல்லிருச்சு. அப்படி எனக்கு வந்த கோவம், அப்படி ஒரு கோவம் சொல்லலாமா? அப்படி வந்து இப்படி டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள. அப்புறம் சொன்னேன், இல்லம்மா நான் காசுலாம் கொடுக்கலம்மா, நான் 100 ரூபா தாம்மா கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். அவ அடிச்சு சொல்றா, இல்ல உன் மக காசு கொடுத்துச்சு எங்க அண்ணா சொல்லுச்சுன்னு. அப்புறம் அதுக்கு அடி வாங்கினேன், விளக்க மாத்த வச்சு அந்த அடி எங்க அம்மா அடிச்சுச்சு, சரியான அடி. அப்புறம் இந்த எருமை மாடு பாத்துட்டேன், சிக்குச்சு. அசிங்கம்லாம் பேச திட்ட ஆரம்பிச்சு விட்டு இருந்தா அடிச்சிருந்திருப்பேன். இதை உன யார் நான் சொல்ல சொன்னேனா? நான் எதுக்காண்டி உனக்கு காசு கொடுத்தேன்? என்கிட்ட பேசுறதுக்கு போன் இல்ல, வண்டி இருந்துச்சு, நேர்ல பார்க்க முடியாது. நேர்ல வந்து பாக்குற மாதிரி இருந்தா தண்ணி பைப்பு போகணும், ரோட்டை கிராஸ் பண்ணி அங்க போய் தண்ணி தூக்குனா பார்க்க முடியும். மலைக்கு விரைய பறக்க போனா எங்க அம்மா வருவாங்க, வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸ்கூலுக்கு போனா வேணா பாப்பேன். ஸ்கூலில் நிப்பாட்டிட்டாங்க, நான் தான் நிப்பாட்டிட்டேன். வீட்டுல இருந்தா எப்படி பார்க்க முடியும்? போன் வாங்க காசு கொடுத்தா பேசாம வச்சுக்க வேண்டியது சொல்லலாமா போய் அந்த பிள்ளைகிட்ட? அவ சொல்லி கொடுத்துட்டா. எங்க அம்மா கும்பிட்டு ஒரு அடியெல்லாம் வாங்கிட்டு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தேன். பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆயிடுச்சு. பிரச்சனை இருக்கு. எங்க அம்மா வந்து இப்ப சொல்ற பேச கேட்க மாட்டதுல எங்க அம்மா வந்து எங்க அத்தை ஒரு கேரளாக்கு அனுப்பிச்சு விட்டுருச்சு, குமளிக்கு. அங்க போய் ஒரு வாரம் இருந்தேன். ஒரு போன் இல்ல, எதுவுமே இல்ல. நான் இருக்கேன்னு கூட இவருக்கு தெரியாம போயிடுச்சு. எங்க அம்மா வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. வீட்டை காலி பண்ணிட்டு வேற பக்கம் எங்க அம்மா வாடகைக்கு போயிடுச்சு. கேரளால இருந்து எங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். பெரியம்மா வீட்டுக்கு வரவும் பெரியம்மா வீட்டுல இருந்து எங்க அம்மா ஒரு வாரம் இங்க வச்சிருந்துச்சு பெரியம்மா வீட்டுல. என் வீட்டுக்காரர் அங்க தேடி வந்துட்டாரு, என்னைய அங்க தேடி வந்துட்டாரு. தேடி வரவும் பூங்கா பக்கத்துல வந்து எங்க அண்ணங்க பாத்து போட்டாங்க. ஏன்னா தெரியும்ல இவர் லவ் பண்றது, இவர் எனக்காண்டிதே வந்திருக்காருன்னு. எல்லாரும் எவனும் என்கிட்ட பேசுறதுக்கு வரல. என் கூட பிறந்தவன் சூர்யா, அவன் பேர். அவன் என்கிட்ட பேசுறதுக்கு வராதவன் என் வீட்டுக்காரருக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் வேகமா ஓடிட்டான். என் தகச்சு நீ வருவியாடான்னு. எனக்கு அப்படி ஒரு கோவானா, நான் எதுவுமே பேசல. எங்க பெரியப்பாலாம் சொன்னாங்க உள்ள பேசாம போயிரு. இல்ல நான் சொன்னேன், இல்ல பெரியப்பா அந்த பையல அடிக்காதீங்க, நான் தான் அவனை வர சொன்னேன், என் மேலதான் தப்பு, என்ன வேணா அடிங்க. இல்ல நான் வேணா போய் சொல்லவோ எங்க பெரியப்பா அப்ப என்ன சொன்னாரு தெரியல. அப்புறம் என் வீட்டுக்கார எதுவுமே பண்ணல, விட்டுட்டாங்க, அவர் போயிட்டாரு. நான் சொல்லிட்டேன், நானே வர சொன்னேன் சொல்லிட்டேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, அடிக்க போனா எப்படி இருக்கும்? நான் வர சொன்னேன், நான் வர சொல்லல, அவரா தேடி பிடிச்சு வந்துட்டாரு. எப்படி என்னை பார்த்தாருன்னு தெரியல. நான் அவரை பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். அவர் அங்க போய் வண்டியை நிப்பாடி நீ திரும்பி பார்க்கலதான் நான் அதை பார்த்தேன். அப்பதான் நான் ரோட்டை கிராஸ் பண்ணி வரை அவர் என்னை கிராஸ் பண்ணி போயிருக்காரு, நான் அவரை பார்க்கல. அப்புறம் என்ன பண்றது, எல்லாரும் அடிக்க போயிட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா வந்து எங்க பெரியம்மா சொல்லிடுச்சு, இந்த மாதிரி அந்த பையன் எங்கேயும் தேடி வந்துட்டியா, நீ உன் மகளை கூட்டிட்டு போய் உன் வீட்டுல கொண்டு வச்சுக்கன்னு சொல்லவும் எங்க அம்மா கூட்டியாந்து வேற வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டோம். வேற வீட்டுக்கு வாடகைக்கு போனா இவரை பார்க்க முடியல, பேச முடியல. அப்படியே மண்டை பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒருக்க பார்த்து விட்டாரு என்னைய, ரோட்ல போய் என்ன பார்த்து விட்டாரு. எங்க அம்மா பார்த்து விட்டாரு. பார்க்கவும் வீடை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிக்கல, கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு. நான் வந்துட்டேன், அவரை தேடி பாக்குறக்காண்டி வந்துட்டேன். வர்றப்ப சந்து பக்கம் வந்ததுல டெய்லி வரலாமா? சந்து பக்கம் எப்பயாச்சும் ஒருக்க வரலாம்ல. டெய்லி வந்துட்டாரு. டெய்லி வரவும் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பார்த்து எங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்க மக டெய்லி இந்த டயத்துக்கு வெளியே போகுது, உங்க மக டெய்லி இந்த பக்கம் போகுது, விசாரிச்சுக்கன்னு சொல்லி கண்டிச்சுக்குன்னு சொல்லவும் இல்ல எங்க அம்மா வந்து கேட்டுச்சு, எங்க போன? இல்லம்மா நான் கடைக்கு தாமா போனேன் சத்தியம் பண்ணி எங்க அம்மா நம்பல அடிச்சு போட்டாங்க. அங்கேயும் அடிச்சாங்க, ரோட்ல வச்சு அடிச்சாங்க. நான் வந்து சொன்னேன், ஒரு சீட்டக்கார ஐயா வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா பழக்கம். அந்த ஐயா வந்திருந்தாங்க. அந்த ஐயா தான் சொன்னாங்க, பேத்தி மாதிரி நல்லா பேசுவாங்க. நான் சொன்னேன், தாத்தா எனக்கு வயசு வரட்டும், நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு வயசு வரட்டும், நான் வயசு வந்தக்கு அப்புறம் நான் இவனே நான் கட்டிக்கிறேன்னு நான் எங்க அம்மாட்ட இந்த தாத்தா கிட்டே சொன்னேன். அவங்க சொன்னாங்க சரின்னு சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா சொல்லிச்சு, இல்ல அவனுக்கு நான் உடனே கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேற பக்கம் அந்த ஊர் பேரை கூட அங்க எடுத்தான், ஏதோ ஒரு ஊர் பேர் மறந்து போச்சு. அந்த பையனுக்கு வந்து அம்மா இல்ல அப்பா மட்டும்தான், ஒரே ஒரு தம்பி. பேசி எங்க அம்மா முடிவு பண்ணிடுச்சு. இன்னொருத்த பக்கம் என்ன பேசி முடிவு பண்ணிட்டான். என்னால முடியல, இவரை மறக்க என்னால முடியாதனால நான் கிளம்புறேன்னு எங்க அம்மாட்ட சொன்னேன். நான் கிளம்புறேன்னு எங்க அம்மாட்ட சொல்லவும் எங்க அம்மா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால அடியை தாங்க முடியல. எவ்வளவு தூரம் தான் நானும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறது, அடி தாங்க முடியாதனால நான் கிளம்பி வெளியே வரையில எங்க அம்மா பாத்துருச்சு. நீ பகல்ல தான் வெளியிட்டு வெளியே வந்தேன். ரோடு அவ்வளவு பெரிய பைபாஸ் ரோடு போகுது, எல்லாரும் என்னை பாக்குறாங்க. நீ என்னை அடிக்காம இருந்தா நான் ஒடியாந்துருக்க போறேனா? இல்ல நான் ஒடியாந்துருக்க மாட்டேன். அத்தனை பேர் பாக்குறாங்க. குப்பையில கிடந்த முருங்கை பூச்சி எடுத்து எங்க அம்மா 2 கையிலையும் சப்புன்னு அடிச்சிட்டாங்க. போகக்கூடாதுன்னு. என்னால தாங்க முடியல அடிய.
ஒரு கட்டத்துக்கு மேல என்னால அடி ரொம்ப வலி தாங்க முடியல. நான் கிளம்பி வெளியே ஒடியாந்துட்டேன். எங்க அம்மா அதோட நீ நாசமா போயிருவ, செத்து போயிருவேன்னு எங்க அம்மா சொல்லவும் நானும் பேசாம ஒடியாந்துட்டேன். ஒடியாந்து என்னால ஒடியாந்து 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும் அவங்க வீடு. ஒரு 1.5 கிலோமீட்டர் வேணா ஒடியாந்துருப்பேன். ரோட்ல ஒடியாந்துட்டேன் குடுகுடுன்னு. ஒடியாந்து அதுக்கு மேல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல நிக்கவும் ஒரு அண்ணா அவங்கள அவரை கூட கடலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாட்ட கெஞ்சினேன், அண்ணா உங்க போன் மட்டும் தாங்கண்ணா, நான் ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு தரேன்னு சொல்லவும் இதுக்கு நான் டக்குன்னு போன் அடிச்சிட்டேன். போன் அடிச்சு வந்துச்சு. ஆமா வந்து வந்துட்டாரு. வந்துட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி எங்க அம்மா என்னை அடிச்சிட்டாங்க, இனிமே நான் அங்க போக மாட்டேன், என்னை வேற பக்கம் பேசி முடிவு போட்டாங்க, இருந்து கூட்டிட்டு போன்னு சொல்லவும் என் வீட்டுக்காரர் கிளம்பி வந்துட்டாரு. வந்து என்னை கூட்டியாந்துட்டு அவங்க எங்கிட்ட ஒரு ஊரு, அது எந்த ஊரும் தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு, அந்த ஊரு கூட்டி கொண்டே வச்சிருந்தாங்க. அப்புறம் என் மாமியா சொல்லிட்டாங்க, உனக்கு வயசு இல்லம்மா, நீ போயிருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லத்த போனா எங்க அம்மா எனக்கு வேற ஆள் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, இல்ல நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லவும் செவ்வாய்க்கிழமை ராத்திரி நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். புதன்கிழமை காலையில எனக்கு என் வீட்டுக்காருக்கு என் மாமியார் சிம்பிளா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அன்னைக்கே என் மாமியார் ராத்திரியே ஒரு வீட்டை சொந்தக்காரங்க வீட்டுதான், வீட்டை வாடகை பிடிச்சிட்டோம். நானே வீட்டுக்காரர் சேர்ந்து காலைல விடிஞ்சா கல்யாணம், வீட்டை ஒற்றை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஹோட்டல்ல வந்து பொரோட்டா வாங்கி கொடுத்தாந்தாரு. பொரோட்டா சாப்பிட்டு வீட்டை பூரா ஒட்டை அடிச்சு கழுவிட்டு காலைல எழுந்துச்சு பால் காய்ச்சிட்டு தாலி கட்டிட்டு நானே வீட்டுக்காரர் சந்தோஷமா அதே லைஃப் போச்சு. ஆனா என்ன அதுக்கடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். மாமியா பக்கத்து யாருமே சொந்தம்னு இல்லை, என் மாமியா மட்டும்தான். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் கொடுத்தாங்க, அதை வச்சு சமாளிச்சோம். நாங்க இருந்த வீடு வந்து ஹாஸ்பிட்டல் சிடி, உங்களுக்கே தெரியும், அதுல இருந்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப வெக்கையா இருக்கும். அதுல என் வீட்டுக்காரர் வந்து இதுக்கு போயிருந்தாங்க, தேங்காய் உரிக்கிறதுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி வேலைக்கு போயிட்டாங்கன்னா போட்டுக்கிறதுக்கு மாத்துறதுக்கு துணி கூட இருக்காது, ஒரே துணி தான். நான் அதான் பார்த்து எப்படியாச்சும் சமாளிச்சு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். என் வீட்டுக்காரர் மொத வேலை பார்த்த காசுல ஒரு சிடி பிளேயர் வாங்கி கொண்டாந்து கொடுத்தாரு. நான் ஒத்தையாவே இருக்குன்னு சொல்லி போனு இல்ல அப்ப சிடி பிளேயர் வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த சிடி பிளேயர்ல வந்து மெமரி கார்டை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிவி வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டேபிள் ஃபேன் வாங்கி கொடுத்தாரு. பக்கத்து வீட்டுக்கார அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாச்சியோட மக ட்ரெஸ் இருந்துச்சு, அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்தேன் ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்துருச்சு, மகள் அடிச்சாலும் எங்க அம்மா தேடி வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துச்சு. நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் வாங்கல. எங்க அம்மா சொன்னது வெயிட் விடுவாங்க, வெளியே கிளம்பையில நீ போட்டிருக்க துணி முதக்கார என்னோட துணி தான், அதை நீ கொடுத்துட்டு போயிரு அப்படி எங்க அம்மா சொல்லவும் என்னால தாங்க முடியல. நான் ஒடியாந்துட்டேன். அதனால எங்க அம்மா நான் கொடுத்த துணி நான் வாங்கல, ரொம்ப நாளா வாங்கவே இல்லை, பேசாமலே இருந்தேன். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். விறகடுப்பு தான், கேஸ் அடுப்புலாம் இல்லை, விறகடுப்பு தான். டிவி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிரமப்பட்டு லைஃப் எப்படியோ மாறி கடைசியில இங்க வந்து நிக்குது. ரொம்ப நல்ல பையன்தான். ரொம்ப நல்ல பையன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா கஷ்டப்பட்டிருக்கோம். நான் இப்ப வரைக்கும் சொல்ற ஒன்னே ஒண்ணு, லவ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வயசு வந்தக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஊருக்குள்ள எல்லா பேரும் சொல்லுவாங்க, உன் மக லவ் பண்ணுது, உன் மக அப்படின்னு. ஊருக்குள்ள சொல்றவங்களுக்கு சொல்ல மட்டும்தான் தெரியும், ஓகேவா? என்னை கூட நிறைய பேர் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிட்டு பிரச்சனை வந்துச்சு. அது ஒரு பிரச்சனை நிறைய இருக்கு, அது வந்து பார்ட் 3ல போடுறோம். அதுல கூட போடுறோம். ரொம்ப பிரச்சனை முடிப்போம் गाइस. எல்லாரும் வந்து பார்ட் 3ல அந்த பிரச்சனை எல்லாம் சொல்றோம். மறக்காம பார்ட் 3 அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும். ஓகே गाइस, நான் இப்ப வரைக்கும் சொல்றேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவும் கேஷுவலா எடுத்து போடுவோம். ஏன்னா இந்த நடிப்பு இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. அடுத்தடுத்து வரப்போற சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாதீங்க, ஓகேவா? சொல்றோம் உங்ககிட்ட, யாருமே சின்ன வயசுல கல்யாணம் பண்ணீங்க, லவ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. 15 வயசுல வர்றது லவ் கிடையாது, 20 வயசுல லவ் கிடையாது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட லவ் பண்ணிக்கலாம். 23ல வரதுதான் லவ். நீ புரிஞ்சு லவ் பண்றது கஷ்டம் ஈஸியா இருக்கும். ஐயோ உனக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமே, லைஃப்னு நல்லா இருக்கும். ஆனா கஷ்டப்படுவோம், கஷ்டப்பட்டு தான் மைண்ட் செட் வந்து வேற பிரிஞ்சிரும். ஒரு கடத்துக்கு நம்மளே ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிரும். 23 வயசு 25 வயசுல கல்யாணம் பண்ணீங்க. நாங்க வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப நல்லாதான் இருக்கும். இப்ப எங்க வயசு ஆனா நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க.
இப்ப எனக்கு 23 வயசு. இந்த வயசுல நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வயசுல நான் ஒரு தாயா இருக்கேன் ஒரு குழந்தைக்கு. அதனால யாரும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே மை கெஞ்சி ஃபேமிலிஸ், கேட்கிறோம். எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நல்லா சந்தோஷமா பார்ட் இருங்க. 3 காண்டி வெயிட் பண்ணுங்க. ஓகே மை ஓகே ஃபேமிலிஸ், பார்ட் 3 இன்னொரு காண்டி வீடியோ கண்டிப்பா வரும். எல்லாரும் முடிஞ்ச அதுல வரைக்கும் வந்து இந்த சப்போர்ட் பண்ணுங்க. என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, எப்படிலாம் அடிக்க வந்தாங்க, என்னோட ஸ்டேஷன் போனது எல்லாமே எல்லாமே அந்த வீடியோல சொல்லுவோம். மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரப்போற சுவாரஸ்யமான வீடியோலாம் நீங்க பார்த்து என்ஜாய் கண்டிப்பா. பண்ணலாம். நீங்க ஆனா லைக் பண்ண மறந்துடாதீங்க guys. Bye. Bye my families. Bye families. Tata.